ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13:23. ஆனாலும் கர்த்தர் இறங்கி அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும் அவர்கள் மனதுருகி நிலைத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் என்கிறான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அழிக்காமல் அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. அதே போல நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் மனம் மாற்றமடைந்து தங்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் 3 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து மன்னிப்பு பெற்ற நாளே அழிப்பேன் என்று சொன்ன நினிவே பட்டணத்தை அவர் அழிக்காமல் காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்துக்காக அவர் பரிதவித்தார், அதற்காக அதன் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஒரு மனிதனுக்காக மனதுருகினார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி தொட்டு சுத்தமாக என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு குஷ்டரோகியுடைய காரியத்தை பார்க்குறோம். குஷ்டரோகம் அப்படின்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தொட மாட்டாங்க. ஆனால் அவனுடைய வேதனைகள், அவனுடைய பாடுகளை அறிந்து அவன் மேல் கைகளை வைத்து தொட்டு அவனுடைய குஷ்டரோகத்தை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. சுகப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மனதுருக்கத்தை நாம் அதிகமாக நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை அடுத்து பார்க்குறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போ நாம் வாசிக்க வேத பகுதியிலிருந்து 13ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். நின்றார்கள். அல்லேலூயா. இதில் பார்க்குறோம், ஒரு வாலிபன் மறைத்து போனான். அதாவது அவள் கைமண்ணாக இருந்தால், வேற ஒரு பிள்ளைகளும் கிடையாது, சொந்த பந்தெல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில், தன்னுடைய கணவன் இல்லாத சூழ்நிலையில் அந்த கைமண் அந்த பெண் வானவள் அந்த தன்னுடைய மகன், ஒரே வாலிப மகன், அவன்தான் நம்பிக்கை, அவன்தான் எனக்கு ஜீவன், அவன்தான் எல்லாமே என்று இருந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சொந்த குமாரனை இழந்து பாடையில் தூக்கிட்டு போகும்போது அவளும் அழுது கொண்டே அந்த பாடை பின்னால் போய் கொண்டிருந்ததை இயேசு கண்டு அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அந்த கைமண்ணாகிய அந்த பெண்ணிடம் தன்னுடைய மகனை ஒப்புவி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை ஆட்சி தேற்றுவதற்கு அவர் மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய துக்கங்கள், நம்முடைய ஏதாவது நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, நம்மளை வெறுப்பாங்க, நம்மளுக்கு போராட்டத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் அவர் கேளாத போல் அவர் காணப்பட மாட்டார். அல்லேலூயா. ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவார், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அளவுக்கு மீறும் பொழுது என்ன பண்ணுவார், நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது, நம்ம பிரச்சனைகளை மூழ்குகிற அளவுக்கு, அந்த கண்ணீரில் மூழ்கிற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது அவர் நம்மளை கை தூக்கி எடுத்து, நம்முடைய கண்ணீர் கடலிலிருந்து தூக்கி எடுத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் நம்மளுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, நீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வை
நம்முடைய கண்ணீர் கடல், அதாவது நம்முடைய வாழ்க்கையே கண்ணீராக இருக்குது, நம்ம கண்ணீரிலே மூழ்கி கொண்டு இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி யாரும் கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம ஒருத்தர் கண்ணீர் வடித்தா என்ன பண்ணுவாங்க, சிரிக்க தான் செய்வாங்க இல்லையா. கீழே விழுந்தா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தூக்கி விட மாட்டாங்க. கீழே விழுந்தா முதல்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சின்ன பிள்ளையே ஓடுது, கீழே விழுந்தோன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தூக்கி விடுவாங்க, சிரிக்க தான் செய்வாங்க இல்லையா. கருத்தருக்கு சோதனை, யார் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், விழுந்த உடனே முதல்ல என்ன வரும், சிரிப்பு தான் வரும். அதுக்கு பிறகு தான் யோசிப்பாங்க, ஐயோ விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அடிபட்டோம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. அப்போ அடுத்தவங்க விழுறதுல எல்லாருக்கும் எப்படி தான் இருக்கும், சந்தோஷம் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்மை நேசிக்கிற தேவன் அவர் மாத்திரம் நம்ம விழுந்தா அவர் சிரிப்பதில்லை இல்லையா. அவர் யாரை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்மை தள்ளி விடுகிறவரை, நம்மளுக்கு போராட்டத்தை கொடுப்பாங்களே, நமக்கு வேதனை கொடுக்குறவங்களே, அவங்க அப்படி வேதனை கொடுக்கும்போது அவங்க வந்து என் பிள்ளைகளுக்கு இப்படி வேதனை கொடுக்குறானே அப்படின்னு பார்த்து சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறான்னா, அவன் சீக்கிரத்தில் அவன் விழ போகிறான், அவன் அழிய போகிறான் அப்படிங்கிறத பார்த்து அவர் நினைத்து சிரிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கனை பார்த்து சிரிக்கிறார் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, துன்மார்க்கனுடைய வளர்ச்சி திடீர்னு மழை பெஞ்சா என்ன பண்ணும், மழை பெஞ்சோன்னா புல் காளாங்களாம் என்ன பண்ணும், டக்குன்னு முளைச்சிரும் அல்லேலூயா, முளைச்சிரும். ஆனால் அந்த மழை பெஞ்சிட்டே இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் அதை ஈரம் இருக்கிற வரை அதை என்ன பண்ணும், புல்லும் அந்த காளானும் இருக்கும், அதுக்கு பிறகு காணாமல் போயிடும் அல்லேலூயா. அதே போல் ஒரு புதுசாக ஒரு புதிய ஐஸ்வரவானாக இருக்கட்டும், ஒரு புதுசாக அதாவது பணக்காரன் புதுசாக பணம் வந்துச்சுன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு மகிமையை செலுத்துறது இல்லை. இது என்னுடைய சுயபலத்தினால நான் சம்பாதிச்சேன், என் சுயபலத்தினால, என்னோட ஞானத்தினால, என்னோட அறிவினால, என்னோட படிப்பினால நான் என்ன பண்ணேன், இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை விட்டு எடுபட்டு போவோம். அந்த ஈரம் எப்படி காய்ந்து போகுதோ அதே போல், அந்த ஈரம் காய்ந்து போனோன்னா புல்லும் காலனும் அழிந்து போகிறது போல், அந்த ஐஸ்வரவானோ நீதிமானோ தன்னுடைய செல்வத்தினால், தன்னுடைய செல்வ பெருக்கினால் பெருமை பாராட்டினவன் அழிந்து போவான் அல்லேலூயா. அப்போ அவன் வந்து ஒரு செல்வ பெருகினவன், ஒரு புதுசாக ஒரு பணக்காரன், ஒரு புதுசாக ஒரு ஐஸ்வரவான் வந்து ஒரு நீதிமான தேவனுடைய பிள்ளைய நெருக்கும் பொழுது, அவனுக்கு உபத்திரத்தை கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஐஸ்வரனை பார்த்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறார் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ன பண்ணுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை யார் இருந்தாலும் தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக காணப்படுகிறார் அல்லேலூயா. நம்ம மனதுருக்கம் உடையவராக காணப்படுகிறார் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய பாடுகள், நம்ம எப்படி பாடுபடுறோம், நம்முடைய வேதனை என்ன அப்படின்னு அவர் அறிஞ்சிருக்கிறார் அல்லேலூயா. எந்த ஒரு தெய்வமோ என்ன பண்ணல, பாடுபட்டு இந்த பூமியில ஒரு மனுஷனை போல மறித்து எந்த ஒரு தெய்வமும் உயிரோடு எழும்பல அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த பூமியில யாரெல்லாம் யார் அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும், காரி உமிழ்ந்தா எப்படி இருக்கும், அடிச்சா எப்படி இருக்கும், வலி எப்படி இருக்கும், அவமானமா கேவலமா பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாவற்றையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா, அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்க ஏதாவது ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெக்கப்பட்டிருப்பாங்க, தலை குனிஞ்சு போயிருப்பாங்க, அதை பார்த்து சிரிக்கும் பொழுது அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இப்போ நடந்து போகிறோம், இப்போ நடந்து போகும்போது சப்போஸ் கால் தட்டி விழுற மாதிரி ஆனாலுமே எல்லாரும் பார்த்து சிரிச்சாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, அவங்க கீழே விழும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது. அப்படி சிரிக்கும் பொழுது அந்த சிரிப்பில் அந்த விழுந்து போனவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யார் அறிஞ்சிருக்கிறா, இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறார் அல்லேலூயா. அப்போ உடனே என்ன பண்ணிடுறாரு, யார் விழுந்தாங்களோ, யார் அவமானப்பட்டாங்களோ அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு ஒரு பிரதிபலன், அவர்களுக்குடைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது யார் சிரிச்சாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெக்கப்பட்டு அவங்க நோஸ் கட் ஆகி அவங்க விழுந்து பாதாளத்துக்கு போயிடுறாங்க அல்லேலூயா. அவங்க காணாமல் போயிடுறாங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம சபையிலும் சரி, வெளிப்பொறிகளை கேட்டு சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அடுத்தவங்களை நெருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து பேசக்கூடாது அல்லேலூயா. அது அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அவமானப்படுறவங்களுக்கு, நெருக்கப்படுறவங்களுக்கு தேவன் என்றார் பதிலளிக்கிற மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு அவர் யுத்தம் செய்வார் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை